சௌந்தர்யா அங்கே இருக்கா? சரி, நீ வந்து ஒரு மேட்ச் டோர்னமெண்ட்டில் ஒரு டீம் 7 பேரை வச்சு நிறைய நேரம் போமா, 5 பேர் 4 பேர் 3 பேர் வச்சு நிறைய நேரம் போமா? 5 பேரில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க அஃபென்சிவ் பிளேயரு. இப்போ அந்த 5 பேர் தான் நம்ம ஜாஸ்தியாக விளையாடுறோம். இப்போ அந்த 5 பேருக்கு தகுந்த மாதிரி நம்ம டீமை செட் பண்ணணும். ஆர்ச்சி வந்து ஏறி இறங்குவோம், கார்னர் போனால் அடிப்போம், ஓடனா நல்ல ஆர்ச்சி மட்டும்தான் அவாய்ட் பண்ணிட்டு மேலே போவோம். வேறு அத்தனை ஆர்ச்சினாலும் கையை வச்சுருவோம், ஏற முடியும். என்ன எதுனாலும் ஏற முடியாமல் அந்த இடத்துல அடிக்க பார்த்துருவோம். அந்த ஒரு இடத்த தான் காலை குத்தி வெளியிடு, அதான் சக்ஸஸ். அந்த இடத்துல நீ பாயிண்ட் கொடுக்காம இருந்தாலே குழம்பியும் அடுத்தது. நீ யாருன்னா ஒன்றும் செய்யாது, அது தொட்டுக்கிட்டே செய்யுது, அந்த இடத்த தொட்டுக்கிட்டே செய்யுது. நீங்கள் என்ன செய்வீங்க, எல்லாரும் என்ன செய்வீங்க, திருப்பி உங்களுக்கு அந்த புள்ள இந்த ரிலீஸ் தான் தெரிஞ்சாலும் நீங்கள் அதானே பண்ணுறீங்க, அவாய்ட் பண்ணுவேன்னு பார்க்கலையே, ஓட விடுவோம். அது ஓடுற பிளேயர் கரெக்ட். அதான் பிளேயரை டிபேட். நம்ம வந்து ஒவ்வொரு ஆள் எப்படி ஓடுற ரன்னிங் பிளேயர், செக் பண்ண பிளேயர், செக் பண்ண பிறகு குத்தப்படாது. இவ்வளோ இடம் தான் செக்கு, இதை தாண்டி தான் ஓட்டம் தான். ஓடனா என்ன செய்ய முடியாது, வெளியே கால் எடுக்க முடியாது. ஓடனா லீடிங் லெக்க வெளியே எடுக்க முடியாது. அவன் லீடிங் லெக்கை வச்சு கொண்டு போகிறது. நீங்கள் முதல்லேருந்தே ஓடும்போது அது வேறு லெக்கு. லீடிங் லெக்கில் தெரியுங்களா, ஃப்ரெண்டு எந்த ரைட் லெக்கு நிப்பாட்டி கொண்டு போகிறது. இப்போ நிப்பாட்டி தான் கொண்டு போகணும், ஏன்னா குத்துறாங்க எல்லாரும். இப்போ மேட்ச்சில் டிஃபென்ஸ் விளையாடுறதே டிஃபென்ஸே மேக்ஸிமம் இப்போ இடுப்புகளை தான் அடிவிடும். முந்தி வந்து பிளாக்கு அடிச்ச இந்த மாதிரி வரும். இப்போ வந்து பாரு, இதெல்லாம் நோட் பண்ண சொல்கிறேன். எப்படி இருக்குது அந்த இடத்த அடிக்க என்னென்ன டெக்னிக் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரியுமில்ல, உங்கள் டெக்னிக் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அப்போ மின்னிட்ட கம்பேர் பண்ணுங்கள். இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க, இன்னும் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அது யூஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா பெண்களுக்கு வந்து இந்த புரியிற கெப்பாசிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி, டப்புன்னு அப்சர்வ் பண்ணிவிடுவீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா வரலாம். இந்தியா தான் நம்ம டார்கெட்டு. தமிழ்நாடு வளர்ச்சி. ஆனால் நான் வளர்ச்சின்னு நினைக்கிறத நீங்கள் எல்லாருமே அப்பாயின்மெண்ட் வாங்கணும், ஏதோ ஒரு இடத்துல வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது பண்ணோம், இப்படி பண்ணிகிட்டு இருக்குல்ல. இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கூட்டுச்சுன்னா உங்களுக்கு எல்லோரும் நினச்சியும் வாய்ப்பு வரும். நீங்கள் அதனால் ஒரு நம்பிக்கையோடு நினச்சிங்க, போராடுங்க. நம்ம ஜாதி மதம் கிடையாது, நமக்கு வரமா தான். நமக்கு முதல் எல்லோரும் ஒரு நினைக்க வேறு பசி தான், கபடி பசி தான், வேறு பசி. அதனால் நல்லா இருங்க, நல்ல ஒரு டிசிப்ளின்ட்டு வைங்க. பெண்புல பிள்ளைகளுக்கு கொஞ்சம் டிசிப்ளின் வந்து நம்ம வச்சுருந்தாலும் சமூகம் வந்து நம்மளை கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்குறதுனால நீங்கள் அந்த இன்னொரு கேளுக்கு முன்னூறு உதாரணமாக இருக்கணும். அவன் நம்மளை நம்பி இந்த கபடிக்காக வரணும். ஒரு பொண்ணு வரணும், நான் இருக்கேன், நீ இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை வாமான்னு சொல்லி வரணும். நம்பிக்கை. ஏன்னா கபடி வந்து ரொம்ப ஜென்ஸ் லெவலில் ரவுடி மோசமானவன் தான் விளையாடுவான். இதுலேயும் கபடி வீட்டை பேரண்ட் விட மாட்டாங்க. இப்போ நம்ம ரவுடி ஆயிடுவான், பிடிக்க வச்சுருவாங்க, கெட்ட வச்சுருவான்னு சொல்லுவாங்க. பொம்பளையில் மாறலாம், ஏதாவது தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எங்கே போனாலும் ஏதாவது ரெண்டு பக்கமும் இருக்குது. பட் அந்த கபடியை நமக்கு லைஃப் இருந்த கபடியை நல்ல ஒழுக்கத்தோடு வளர்த்தா தான் நினச்சி நிறைய பேர் வருவாங்க. அதான் நம்ம ரோல் மாடலாக இருக்கணும். எல்லா பேர் என்னம்மா எல்லாரும் ஒரு டீம் நினச்சிங்க, பேஷனுக்காக நினச்சிங்க, அந்த ஊரில் ஒரு டீம் வைங்க, என்ன வச்சு நல்லா வளருங்க. கபடி நினச்சிங்க, கபடி தான் நமக்கு உயிர், சுவாசம், மூச்சு இப்படின்னு சொல்லுவீங்களா?